நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஏசி ஜென்ரேட்டர் பற்றி தெளிவாக படிச்சிருக்கோம். அதாவது ஏசி ஜென்ரேட்டரோட அந்த அதாவது எப்படி ஒர்க் ஆகுது ஏசி ஜென்ரேட்டர், அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பகுதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் பார்த்தோம். அதாவது சிங்கிள் ஃபேஸ் ஒரு கட்ட மின்னியச்சு வந்து எவ்வாறு செயல்படுகிறது, அதனால் என்னென்ன பயன்கள் இருக்குது, நமக்கு அதில் என்னென்ன பார்ட்ஸ் பகுதிகள் அப்படி இருக்குங்கிறத நம்ம பற்றி தெளிவாக பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சிங்கிள் ஃபேஸ் பற்றி நம்ம தெளிவாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுனால த்ரீ ஃபேஸில் பற்றி நமக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இதில் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் பற்றி ரொம்ப நமக்கு எலாபரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு அது கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், சிங்கிள் ஃபேஸு. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு த்ரீ ஃபேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. என்ன அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன சேஞ்ச் ஆகுது, அதை மட்டும் கொடுத்து ஷார்ட்டாக நமக்கு த்ரீ ஃபேஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்படின்னு பார்த்தா த்ரீ ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். அதாவது 3 கட்ட மின்னியச்சு. அப்போ ஒரு கட்டம் 3 கட்டம், அதாவது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ். இப்போ 3 ஃபேஸ் ஜென்ரேட்டர் அதிகமாக, அதாவது நமக்கு வீடுகளில் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது சிங்கிள் ஃபேஸ் தான். அப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு 3 ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில வீடுகள்லையுமே நம்ம பெரிய அதிகமாக மின் சாதனங்கள் பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபேஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அப்போ பார்த்தோம் 3 ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது 3 கட்ட மின்னியச்சு. Some AC generator may have more than one coil in the armature core and each coil produces alternating EMF. பொதுவாக ஜென்ரேட்டரில் வந்து ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு அதிகமான ஆர்மச்சூர் இருக்கலாம். அப்போ ஒன்று இருக்கும்போது நம்ம சிங்கிள் ஃபேஸ் சொல்கிறோம். ஒன்றுக்கு மேலே அதிகமாக இருக்கும் பாலிபேஸ். த்ரீ இருந்தால் 3 ஃபேஸு, அதிகமாக இருந்தால் பாலிபேஸ். ஓகே. In this generator more than one EMF produced, thus they are called polyphase generator. இப்போ ஒன்றுக்கு அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம், 3 இருந்தால் 3 ஃபேஸு. அப்போ அதிகமாக இருக்கும்போது நமக்கு பாலிபேஸ், அதாவது பலகட்ட மின்னியச்சு அப்படிங்கன்னு சொல்கிறோம். If there are 2 alternating EMF produced in the generator, it is called 2-phase generator. அப்போ 1 இருந்தால் சிங்கிள் ஃபேஸ், 2 இருந்தால் நமக்கு 2 ஃபேஸ், அதாவது இருகட்டம். In some AC generator there are 3 separate coils which would give 3 separate EMF. Hence they are called 3-phase AC generator. அப்போ அந்த ஆர்மச்சூர் பார்த்திங்கன்னா, அதாவது நமக்கு ஆர்மச்சூருங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ரெக்டாங்கிள் காயில். ஆர்மச்சூருங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் காயில். அப்போ ரெக்டாங்கிள் காயில் சிங்கிள் ஃபேஸில் ஒன்று இருக்கும், 3 ஃபேஸ்லாம் 3 இருக்கும், 2 ஃபேஸில் 2 இருக்கும். ஓகே. In the simplified construction of the 3-phase AC generator, the armature core has 6 slots. அப்போ இந்த ஆர்மச்சூரில் வந்து, அதாவது 3 ஃபேஸ் ஒரு ஆர்மச்சூரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். இப்போ 3 ஆர்மச்சூருங்கும்போது நமக்கு 6 ஸ்லாட்ஸ் வரும். கட் ஆன் இன் இன்னர் ரிம் ஈச் ஸ்லாட் 60 டிகிரி அவே ஃப்ரம் த ஒன் அனதர். அப்போ ஒவ்வொன்றுக்கு இடையில் ஆங்கிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 360. ஒன்றுக்கு இடையில் ஒவ்வொன்றுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 ஆங்கிள் இருக்கும். 6 armature conductor mounted in these slots. The conductor 1 and 4 are joined in the series form coil 1. The conductor 3 and 6 form coil 2, while the conductor 5 and 2 form coil 3. So these coils are rectangle in shape and are 120 apart from one another. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு அந்த இடையில ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு இடையில 60 இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்மச்சூருக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷனில் 120 டிகிரி இருக்கும். The initial position of the field magnet is horizontal and field direction perpendicular to the plane of coil 1, as it is seen in the single phase AC generator. When the field magnet is rotated from its position clockwise direction, alternating EMF epsilon 1 in the coil 1 begins a cycle from origin O. The corresponding cycle for alternating EMF epsilon 2 in the coil 2 starts the point A after the field magnet has rotated through the 120. Therefore, phase difference between
epsilon 1 and epsilon 2 is 120 degree. Similarly, EM of epsilon 3 in the coil 3 would begin its cycle at the point B after 240 rotation of field magnet from initial position. Thus, this EMF produced in the three-phase AC generator have 120 phase difference between one another. அப்போ ஒவ்வொரு காயிலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 120 இருக்கும். ஒரு காயிலும் அதுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய காயிலும் 120 இருக்கும். இப்போ அது அடுத்த காயில் அதுக்கு நியரஸ்ட்டு. ஃபஸ்ட்டு காயிலுக்கு தேர்ட் ஒனுக்கு ஃபஸ்ட் ஒனுக்கு தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 240 வரும். ஸோ அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 360. அப்போ நமக்கு அதாவது சிங்கிள் ஃபேஸ் பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தோம். ஆர்மச்சூர்னால் என்ன, ரெக்டாங்கிள் காயில் ஆர்மச்சூர் என்ன ஷேப்பில் இருக்கும், அதே மாதிரி ப்ரெஷர்ஸ் எப்படி இருக்கும், ஸ்லிப்ரிங் எப்படி இருக்கும், அதை பற்றி நமக்கு தெளிவாக இண்டிவிஜுவலாக கொடுத்ததுனால நமக்கு த்ரீ ஃபேஸில் வந்து அதோட டீட்டெயில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு இருக்கும், என்ன சேஞ்சஸ் இருக்குது அதை பற்றி நமக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதிலே நம்ம தெளிவாக படித்ததுனால இதில் அந்தளவுக்கு நமக்கு கொடுக்கல. சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் ஜென்ரேட்டர், ஏசி ஜென்ரேட்டர், அதில் வந்து ஆர்மச்சூர் எப்படி இருக்குது, அது எப்படி நமக்கு ரொட்டேட் ஆகுது, ஒரு ரொட்டேட் ஆகும்போது அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கட்ட வேறுபாடு வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதை பற்றி நமக்கு தெளிவாக பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.